சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களோட தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கட்சி வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்பது தெரிய வந்திருக்கான். இதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்கார். மேலும் அவருக்கு எதிராக தான் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியும் இருக்காங்க. அண்மையில் கூட மக்கள் எல்லாரும் அவர் மேலே ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க என தான் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்புகளும் அதிமுக பக்கம்தான் இருக்குது என சொல்லப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வரும்போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை எனவும், மேலும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளமும் ஒழுங்காக போடுறதில்லை எனவும், அதை தொடர்ந்து அவங்களுக்கான பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். ஆனால் 4 ஆண்டுகள் முடிந்து இப்போ அடுத்த சட்டசபை தேர்தலே வரப்போகும் இந்த நிலைமையிலும் அதற்கான தீர்வு என்ன என்றது இனிமே தெரியாமல் இருக்குது. அதை தான் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக கட்சியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர் செல்லும் அனைத்து தொகுதிகளிலும் இதை வைத்து தான் பிரச்சாரம் செய்கிறாராம். மேலும் 187 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி அடைவார் என கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கு. மேலும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக இதுவரைக்கும் சொன்ன ஒரு வாக்குறுதிகளை கூட அரசு ஊழியர்களுக்கு நிறைவேற்றி தரலை. அது மட்டும் இல்லாமல் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் இப்போ நடக்க போகிற சட்டசபை தேர்தல் அப்படி கிடையாது. 4 முனை போட்டி என்பது கண்டிப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டு வராரு. மேலும் தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் அதிமுகவோட கூட்டணியில் இணைஞ்சார்னா கண்டிப்பாக திமுக படுதோல்வி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. கூடவே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பிரிஞ்சு போகிறாங்க. யாருக்குமே திமுக மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் மக்களுமே இந்த வாட்டி கண்டிப்பாக நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. அவங்கள 2 தடவை ஜெயிக்க வச்சாங்க. 2021 ஒரு தடவை ஜெயிச்சார். அதை தொடர்ந்து இன்னொரு தடவை 39 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருந்தார். அந்த 2 தடவையுமே மக்கள் வாக்குகளை செலுத்தியிருந்தாங்க. ஆனால் திமுகவை நம்பி வாக்கு செலுத்திருந்து பிரயோஜனமே இல்லை எனவும், இந்த தடவை மாற்றா வேற ஒருத்தருக்கு ஓட்டு போகிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு.